பூசணிக்காய், சொரக்காய் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிற காயெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க. மூடி வச்சுட்டு அது 2 நாளைக்கு அப்படியே நல்லா இருக்கும். தண்ணி மாத்திரம் தெளிச்சுட்டுருவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவோம், ஒரு துணிய வச்சு சுத்தி வச்சுருவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட அதிகமா நாங்கலாம் உபயோகப்படுத்துறதே இல்ல. ஏதோ ரேரா ஏதாவது ஒரு டைம் தான். என்ன பண்ணுவோம், துணி தான். காட்டன் துணிய வச்சு நல்ல கருவேப்பிந்தழை, கொத்தமல்லி தழை கருவேப்பிந்தழை நல்லா சுத்தி வச்சுட்டோமா, வேணுங்கிறப்பமெல்லாம் எடுத்து எடுத்து உருவி பண்ணிக்குவோம். அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் நல்லா கட் பண்ணி வேற கட் பண்ணிருவோம். கட் பண்ணிட்டு ஒரு வாழை இலையில வச்சு சுத்திருவோம். பக்கத்துல எல்லாம் வாழை இலை எல்லாம் இருக்கும். அந்த வாழை இலையில வச்சு சுத்தி வச்சுட்டோம்னா கூட அது ஒரு ஒரு வாரத்துக்கெல்லாம் வரும் நல்லா. பச்சை மிளகாய் எல்லாம் காம்பெல்லாம் கிள்ளி ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிருவாங்க. அதெல்லாம் நல்லா நாங்களே யூஸ் பண்ணுவோம்.